ஃப்ரீலான்சிங்க எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்ற கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஒர்க் போயிட்டுருக்கீங்க அப்படின்ற பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில், இல்லாட்டி மூணாவது கேட்டகரி இருப்பீங்க, நான் ஒரு ஜாபுக்காக தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்கை எக்ஸ்ட்ரா மணிக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ண முடியும். ஓகே, இப்போ டேக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஃபியூ ஹார்ஸ், ஒரு 2 to 3 hours உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி முடிஞ்சதுன்னா வச்சுக்கோங்களேன், யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை அவுட் ஃப்ரீலான்சிங் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீலான்சிங்னா முதல்ல என்ன, அது எங்கே யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் படிக்கலாம், என்ன ஸ்கில்ஸ் தேவை, என்ன பேசிக் நீட் தேவை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமாக மனசில் இருக்கும். அது எல்லாமே இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் ஃப்ரீலான்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரீலான்சிங்கிறது ஒரு ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ண போகிறீங்க, கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணி தர போகிறீங்க, இன்டர்னா உங்களுக்கு மணி தர போகிறாங்க. இதுதான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, யூஎஸில் தான் ஃபஸ்ட்டு நிறைய பேர் மணி ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதை ட்ரான்சாக்ஷன் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆச்சு. நிறைய தமிழ்நாட்டிலையும் இப்போ நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. ஓகே, சரி, இந்த ஃப்ரீலான்சிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னீங்க, ஸ்கில் செட் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸ்கில் செட்டு வரும்போது நம்ம என்ன லேர்ன் பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின் வரும். ஸோ ஸ்கில் செட்டுன்னு வரும்போது நீங்கள் டெஃபினட்டாக நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதே நீங்கள் ட்ரை பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல். நான் மோர் தென் 4+ years இந்த ஃப்ரீலான்சிங் இண்டஸ்ட்ரியில் ஆஸ் அ நோ கோட் வெப்சைட் டெவலப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட 1.5 years ஒர்க் பண்ணி, இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மோர் தென் 1.5 years. ஸோ இன்னும் நிறைய யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன் சைட் பை சைடாக. அதே சமயத்தில் இப்போது இதை நான் சொல்ல வரதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதை கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும், நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இதை அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்றது. ஓகே, சரி, கமிங் பேக் டு த பாயிண்ட். நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் லேர்ன் பண்ணுற ஸ்கில் செட் லேர்ன் பண்ணணும்னு சொன்னல, உங்களுக்கு எந்த ஸ்கில் செட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதே நீங்கள் ட்ரை பண்ணலாம், எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல். பட் அந்த ஸ்கில் செட்டை நீங்கள் சூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு 3 முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி அதுக்கு மணி ஜென்ரேட் பண்ண முடியணும், டிமாண்ட் இருக்கணும், காம்படிஷன் கம்மியாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்கில் செட்டை நீங்கள் என்ன ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கில் செட்டுக்கு அடுத்த விஷயம் முக்கியமாக தேவைப்படுது, உங்களுக்கு லேர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி. இன்டீரியர் டிசைனிங், கிளாத்திங் பிராண்ட், என்ன வேணால் எழுதுங்க, அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸை ப்ராஸ்பெக்ட், இதான் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் ஆர் கிளைண்ட் பர்சனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் கிளைண்ட்ஸ் பர்சனா உங்களுக்கு கிடைச்சிட்டாலே உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் தி ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் 50% நீங்கள் கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம முக்கியமான விஷயம் ஃப்ரீலான்சிங் தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்கில் செட் லேர்ன் பண்ணிட்டோம், டெமோ கிரியேட் பண்ணிட்டோம், போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டோம், கிளைண்ட்ஸ் யாரோட கூட ஒர்க் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். சரி, இப்போ கிளைண்ட்ஸை போய் அப்ரோச் பண்ணி ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். ஏன் கிளைண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணி நான் வந்து கிளைண்ட்ஸை அப்ரோச் பண்ணி ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லணும்னா, டெஃபினட்டாக இது பார்ட் ஆஃப் தி கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரீலான்சிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் தி கேம். ரிஜெக்ஷன் ஸ்டார்டிங்கில் போய் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ரிஜெக்ஷன் ஆவீங்க. ஸோ அதை தான் நான் அவங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போக தான் உங்களுக்கு சக்ஸஸ், விச் இஸ் கிளைண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ஒர்க் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் பண்ணுற டெமோ ஒர்க்ஸை நீங்கள் காமிக்கலாம். என்னோட விஷயத்தில் நான் டெமோ வெப்சைட்டை ஷோகேஸ் பண்ணுவேன் நிறைய கிளைண்ட்ஸோட. இப்படி டெமோ வெப்சைட்டை ஷோகேஸ் பண்ண போனால் அவங்க கூட ஒர்க் பண்ண விரும்புவாங்க. இப்படி தான் ஜர்னி ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. எங்கெங்கே ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் நீங்கள் ட்ரைவர் பண்ணலாம். பட் பர்சனலி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுற விஷயத்துக்கு தான் சொல்கிறேன். நானும் இன்ன வரைக்கும் கிளைண்ட்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எடுக்கிற விஷயத்துக்கு சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் தான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமை தைரியமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ஒர்க்ஸ் என்ன வருதாலும் அதை நீங்கள் 100% ஷோகேஸ் பண்ணலாம். அது எந்த டவுட்ஸுமே கிடையாது. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி அங்கே நீங்கள் ஷோகேஸ் பண்ணும்போது உங்ககிட்ட கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ தட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தி இன்ஸ்டாகிராம் பர்ஃபெக்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம என்ன அப்லோட் பண்ணலாம், ரீல்ஸ் அப்லோட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நீங்கள் ப்ராப்பராக வைக்கலாம், பயோ கிரியேட் பண்ணலாம், லிங்க்ஸ் ஆட் பண்ணலாம், ஸ்டோரிஸ் அப்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மூலமாக நிறைய பேர் ரீச் ஆவீங்க, நிறைய உங்களோட ஒர்க் பண்ண வருவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை மாற்றிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்படி நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 1-2 கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பேமெண்ட்ஸை 50% ஆஃப் தி பேமெண்ட் வாங்கிட்டு மீதி 50% ஆஃப் தி பேமெண்ட்டை ஒர்க் முடிச்சுட்டு கொடுத்துடலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்கம்ன்றது கண்ணில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இது ஒரு பர் டேக்கு 2 to 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது, என்னோட ஸ்கில் செட்டுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணும்போது பர் டேக்கு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண முடியும், அது ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்படின்னால நான் தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ஸ்கில் செட் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ பொறுத்து மேபி இட் கேன் சேஞ்ச். ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 to 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டுக்கு நான் ஒரு பேசிக்காக ஆகிடாச்சு ஒரு 10,000 நான் சார்ஜ் பண்ணேன்னா 10,000 rupees ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக அந்த 10,000 rupees உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக அது பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். அது உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸையோ இல்லை உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸையோ இல்லாட்டி உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இன்கம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் த லாங்கர் தி கேம் ரன்ஸ் த பெட்டர் யூ பிகம் அப்படின்றத முக்கியமான விஷயம். நீங்கள் எத்தனை வருஷம் இந்த கேம்ஸை விச் கேம்ஸ்னா ஃப்ரீலான்சிங் சொல்கிறேன். ஃப்ரீலான்சிங்னா நீங்கள் மற்ற கிளைண்ட்ஸை ஒர்க் பண்ண உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். யூ கேன் eventually charge more money for each client அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு 10-15 கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் 20,000 to 30,000 மேலே சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் மற்ற விஷயத்தெலாம் முடிச்சிட்டிங்க, மற்ற கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்றதை நீங்கள் ப்ரூஃப்ஸாக காமிச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே,
ஸோ நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங்கை தாண்டி நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கு அது இது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய ஸ்கேம்ஸும் நடந்துட்டு இருக்கு வெளியே. ஆப்வியஸ்லி மேக் ஷூர் யூ டோன்ட் ஃபால் இன்டு தட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் மேபி நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய டைம். இதுலேருந்து பெருசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் அண்ட் எனர்ஜி, உங்களோட நாலேஜாக க்ரோன் பண்ண போகிறீங்க. ஸ்கில் செட் வந்து ஒரு நாலேஜ் தானே. ஸோ நாலேஜ் தான் நீங்கள் க்ரோ பண்ண போகிறீங்க. இதில் லாஸே கிடையாது. யூ ஆர் கெட்டிங் நாலேஜ். ஓகே, நாலேஜ் தான் நீங்கள் கெயின் பண்ண முடியும். நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ஸ்கில் செட். ஓகே, இன்னைக்கு பணத்தை போட்டால் நாளைக்கு பெருசாகுமா அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிற விஷயம் இது கிடையாது. ஓகே, இது ஒரு ஸ்கில் செட். நீங்கள் உங்கள் நாலேஜை கெயின் பண்ணி அது மூலமாக கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏதாவது பார்த்து வச்சிருந்தீங்க, இல்லை ஐடியாஸ் இருக்குன்னா அதை அப்படியே கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு ஃப்ரீலான்ஸிங் சூஸ் பண்ணுங்கள். பெட்டராக இருக்கும், கொஞ்சம் லைஃபை பெட்டராக மாற்றும். 2018-19 ஸ்டார்ட் பண்ண நான் இந்த வரைக்கும் ஒரு 4+ years ஆஃப் இந்த ஜர்னி இருக்குன்னா என்னோட லைஃப் இது டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே, வித்தின் லாஸ்ட் இயர் விச் இஸ் 2025 இப்போ தான் பிறந்திருக்கு. 2024 என்னோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. நிறைய யூஎஸ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் நான் வந்து பில் போர்டில் டிஸ்பிளே ஆயிருக்கேன். சப்போஸ் நான் நிறைய சோஷியல் மீடியா கிளைண்ட்ஸ்க்கு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எனக்கு 2024 இந்த ஃப்ரீலான்சிங் மூலமாக நடந்திருக்கு. பட் இந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக நடக்குமான்னு கேட்டால் நடக்கும், இஃப் யூ ரன் லாங்கர் டைம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வர உங்களாலையும் நிறைய பேர் முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதே சமயத்தில் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணாலும் டெஃபினட்டாக பண்ண முடியும். நான் மோர் தென் 2,000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை எப்படி டெவலப் பண்ணணுன்ற சொல்லி கொடுத்துருக்கேன். கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கேன். அது மூலமாக மணி ஜென்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். இப்போ நான் உங்ககிட்ட ஸ்க்ரீனில் காமிக்கிற வெப்சைட்ஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட லேர்ன் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்த வெப்சைட்ஸ் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் இருக்கும்னு நினைக்கிறேன். மணியுமே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அங்கே கோர்ஸ் ரிவ்யூஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். சரி, விச் இஸ் ஒரு ஹைலைட்ஸ் இருக்கும். அந்த ஹைலைட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கிளைண்ட்ஸ் கிட்ட ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க டீடைல்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸோடு அங்கே இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ அப்கமிங் பேட்சஸில் ஜாயின் பண்ண நினச்சாலோ எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப்லேருந்து பேட்சாக எடுத்து ட்ரெயின் பண்ணுறோம். மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேருந்து பேட்சாக எடுத்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம்னா ஜஸ்ட் என்னோட பயோவில் போயிட்டு அங்கே லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா சப்மிட் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரு கூகுள் வாட்ஸ்அப் லிங்க் வரும். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஃப்ரீயான வெப்னார் கண்டக்ட் பண்ணுவோம். சப்போஸ் யூடியூப்பில் பார்க்குறேன், இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும். அதில் ஜாயின் பண்ணாலும் ஒரு ஃப்ரீயான வெப்னார் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த ஃப்ரீ வெப்னாரில் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இது எவ்வளோ ப்ரைஸ், எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணலான்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சிடும். சப்போஸ் யூடியூப்ல பார்க்குறேன், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எடுத்த இன்டர்வியூமே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமே என்னோட ஹோம் பேஜ்லையுமே டேரக்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எடுத்த இன்டர்வியூமே இருக்குது. அதையுமே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஹாப்பி நியூ இயர்.